ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நிறைய மேக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம இது பார்க்கக்கூடிய வீடியோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11. இதுக்கு முன்னாடி 10 பார்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன விதமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன இருக்குன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா, இல்லை மிஸ்ஸிங் லெட்டர். சரிங்களா, மிஸ்ஸிங் லெட்டர் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள். அடுத்து வரக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இங்கே E5 கொடுத்துருக்காங்க, இங்கே G7 கொடுத்துருக்காங்க, அடுத்து I9 கொடுத்துருக்காங்க, அடுத்து கேக்கு பார்த்தோம்னா 11 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மீனிங்னா ஜஸ்ட் அந்த ஏபிசிடியுடைய ஆல்பபெட்டிகளுடைய பொசிஷன். சரிங்களா, பொசிஷனுடைய பிளேஸ் வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஏக்கு 1 வருதுன்னா அப்போ அந்த இடத்துல 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஈயுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் அது வரதுனால அதுக்கு 5 கொடுத்துறாங்க. அப்போ ஜி பார்த்தோன்னா 7th பிளேஸில் வந்தனால அது 7. அடுத்து பார்த்தோன்னா 8 ஐ பார்த்தோன்னா 9 பிளேஸில் வந்துருக்கு, அதனால் 9. கே பார்த்தோன்னா 11, அதனால் அடுத்து பார்த்தோன்னா பிளேஸோட வேல்யூ தான் வரும். அடுத்து இதில் பார்த்தோன்னா பெட்வீனில் பாருங்கள், இங்கே 6 காணும், இங்கே 8 காணும், இங்கே 10 விடு போட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 12, அடுத்து 13 வரும். அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது கே எல் எம் எம்முடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா, 13. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கரெக்டு. 13. சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ருபீஸ் பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 9% பர் ஆனம். 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னன்னா 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னது 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கணும். தனி வட்டி நல்லா கவனிக்கணும், தனி வட்டி. அப்போது அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, PNR/100 தான். அப்போ பியோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல PNR/100. பியோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 35,000. அப்போ இங்கே 35,000. அடுத்து பார்த்தீங்கன்னா என் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோன்னா 2 இயர்ஸு, அதனால் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தோன்னா 9% பர் ஆனம் கொடுத்துறாங்க, அதனால் 9/100. சரிங்களா, பை என்னது 100 போடணும். அடுத்து பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சில வீடியோஸில் பார்த்தோன்னா கேன்சலேஷன் ரொம்ப நம்ம அங்கே ராங்காக பண்ணுதான். அதனுடைய டியூரேஷன் அதிகமாகிடும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 350 × 2. சரிங்களா, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 700 கிடச்சிரும். 700 கிடச்சிரும். 700 ஒரு 9 மல்டிப்ளை பண்ணால் 9 7 63. அப்புறமா 00. சரிங்களா, 00 அப்போ போட்டால் உங்களுக்கு 6,300 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியே கிடைக்கும். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 6,300. சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்களே. சரிங்களா, இப்போது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எ ஃபேமிலி வென்ட் டு எ ஹோட்டல் அண்டு ஸ்பெண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 350 ஃபார் ஃபுட் அண்டு பெய்டு எக்ஸ்ட்ரா 5% ஆஸ் ஜிஎஸ்டி. ஃபைன் தி அமௌண்ட் பெய்ட் பை தெம் ஜிஎஸ்டி, அது சிஜிஎஸ்டி, அப்புறமா அண்டு பார்த்தோன்னா எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை, சரிங்களா, ஜிஎஸ்டி வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக சிஜிஎஸ்டி அப்புறமா எஸ்ஜிஎஸ்டி செலுத்தப்படும் தொகை என்னன்னு கேட்டுறாங்க. சரிங்களா, அதாவது
இது வந்து பார்த்தோன்னா ஸோ ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. பட் ஆனால் மேக்ஸோடைய நாலேஜோடு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு அங்கே வந்து சாப்பிட்றாங்க, ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது ஸோ 350 ருபீஸ் வந்து ஸோ பே பண்ணுறாங்க. அது பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 5% சொல்லிடுறாங்க. அப்போ இந்த 350ல் இந்த 350ல் 5% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 5% தான். அப்போது 5/100 நம்ம போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள் என்னென்ன வரும். இதுக்கு இது கேன்சல், அடுத்தது ஒரு முறை, இது வந்து 2 முறை, அடுத்து இதுக்கு சால்வ் பண்ணால் உங்களுக்கு 17.5ன்னு வரும். சரிங்களா? 17.5ன்னு வரும். அதாவது எப்பயுமே ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா, ஜிஎஸ்டி ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதி அமௌண்ட்டு ஸோ ஸ்டேட்டுக்கு போகும், மீதி இருக்கக்கூடிய பாதி அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போகும். யூனியன் கவர்மெண்ட் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். சரிங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது எந்த 2 ஆன்சரை நம்ம ஆட் பண்ணால் ஸோ 17.5 ரூபாய் வந்து வருதோ அதுதான் ஆன்சர். அட் த சேம் டைம் நல்லா கவனிக்கணும், இது ஈக்குவலாக தான் பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. இப்போ 20 ரூபாய் வருதுன்னா 10 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க, மீதி 10 ரூபாய் பார்த்தோன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அட் த சேம் டைம் அதோட ஆன்சர் வந்து என்ன இருக்கணும், ஸோ 17.5 வரணும். அந்த மாதிரி வரும்போது இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சியை பாருங்கள், 8.75 ஸோ 8.75 நீங்கள் மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17.5 பைசா வரும். சரிங்களா? அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே ஸோ காமனாக இருக்குது. சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து பார்த்தா காமனாக பிரிச்சுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி. அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இன்னொன்று நான் நல்லா சொல்லிக்கிற இடத்துல நீங்கள் எப்பவுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம் எழுதும்போது, அதை டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸோடைய கொஷின்ஸ் எப்பவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜான ஒரு கொஷின்ஸ் தான் வரும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 25 out of 25 டெஃபினட்டாக வாங்க முடியும். அதனால் மேக்ஸ் கொஷின் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. கிவன் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா f of x equal to -1 power of 2xன்னு இருக்குது. இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு ஸோ இன்டீஜர்ஸ். சரிங்களா? இங்கே என்னென்ன என்ன மீனிங்னா நேச்சுரல் நம்பர் டு இன்டீஜர்ஸ், தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ தென் த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்கன்னா -1 power 2x என்பது எண்ணிலிருந்து ஜட்டுக்கு அப்படின்னா இஎல்என் என்னன்றது எதை மென்ஷன் பண்ணோம், இஎல்என்னிலிருந்து ஜட்டுக்குன்றது பார்த்தோன்னா ஸோ இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க, முழுக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எண்ணில் எஃப்பின் வீச்சகம் டேஷ் ஆகும் கேட்குறாங்க. சரிங்களா? எப்பயுமே நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எண்ணிலிருந்து ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போது என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தா 1 to 2 1 to அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்படின்னு அப்போது எண்ணுக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கும்போது எக்ஸோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 1 கொடுத்தா அந்த ஆன்சரில் என்ன வரும் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்கணும். அப்போ -1 power of 2 இன்ட்டு எக்ஸ் வரத்தில் ஸோ 1 போடணும். சரிங்களா? 1 போட்டால் என்ன இருக்கும், ஸோ -1 பவரில் இங்கே 2. சரிங்களா? அப்போது -1 பவர் ஸ்கொயருக்கு அப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்கும், 1 தான் வரும். சரிங்களா? என்ன வரும், 1 தான் வரும். அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ 1 தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஸோ செட் லாங்குவேஜ் அந்த சப்ஜெக்டில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸு. பட் ஆனால் இதெல்லாம் இப்போ இருக்குமா அப்படின்னா ஸோ இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க, ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரை லெவல்ன்றதுனால ஸோ மேபி கேட்கலாம், அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன். சரிங்களா? ரெகுலர் ஹெக்ஸகன் கேட்டுக்கிறாங்க. ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றியின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. சரிங்களா? சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒழுங்கு ஐங்கோணம் அப்படின்னா என்னென்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒழுங்கு ஐங்கோணம்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா 5 சைட்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5. சரிங்களா? இந்த 5 சைட்ஸும் என்ன இருக்கும், ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் அதனுடைய ஆங்கிள்ஸும் என்ன இருக்கும், ஸோ மஸ்ட் பி
ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெக்ஸாகனை பொறுத்தவரை அப்போது இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறேன்னா சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சரிங்களா. சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கைனா இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ எத்தனை கோடுகள் இருக்குது அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ 5 இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 தான் ஆன்சர் சரிங்களா. இதே கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்போது இந்த ஒழுங்கு ஐங்கோணம் இருக்குல்ல சரிங்களா. இந்த ஒழுங்கு ஐங்கோணத்தில் ஸோ சம் ஆஃப் டிகிரி வந்து எவ்வளோன்னு கேட்கலாம். எவ்வளோ சம் ஆஃப் டிகிரி வந்து எவ்வளோன்னு கேட்கலாம். அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் n-2 × 180 சரிங்களா. n-2 × 180 இந்த nன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்கணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். nன்றது பார்த்தோன்னா ஸோ சைட்ஸை மென்ஷன் பண்ணுது. இப்போ ஒழுங்கு ஐங்கோணம்னா எத்தனை இருக்குது ஸோ 5 சைட்ஸ் இருக்குது. அப்போ 5 - 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 180 சரிங்களா. அப்போது 3 × ஸோ 180 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஸோ 540 வருமா சரிங்களா. 540 வரும். அப்போது இதனுடைய டோட்டல் டிகிரி இதனுடைய முழு கோணங்களுடைய கூடுதல் வந்து என்ன இருக்கும் 540 டிகிரியாக இருக்கும். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதனுடைய ரிலேட்டடாக நீங்கள் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ண தெரியணும். அதுக்காக சொல்லிக்கிறேன் சரிங்களா. எனி பாலிகன் அது எனி பாலிகானுக்கு நீங்கள் சைட்ஸ் இருந்தாலே அதனுடைய ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலாஸ் n-2 × 180 சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. If 15 men take 40 days to complete a work, how long will it take if 50 more men join then to complete the same work அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நல்லா கவனிக்கணும். என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்கன்னா இது ஒரு செயின் ரூலை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. செயின் ரூல் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் இங்கே பாருங்கள் இந்த சேர்ந்தால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா. சேர்ந்தால் அப்படின்னு முக்கியம். அதோடைய கொஷின்ஸ் வந்து பார்த்தா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஜாயின் மோர் ஜாயின் இந்த இடத்துல மோர் ஜாயின் அப்படின்னு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இது ஈஸியாக லாஜிக் படிக்கவும் போடலாம். பட் ஆனால் நீங்கள் ஸோ சம்ஸ் படியும் போடலாம் எப்படினாலும் போடலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 15 மென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா ஸோ 40 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா மேலும் அப்படின்றது எக்ஸ்ட்ராவே மென்ஷன் பண்ணுது சரிங்களா. எக்ஸ்ட்ரா மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது ஆல்ரெடி 15 இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 15 வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ 30 ஆகிடும். அப்போது இங்கே என்ன இருக்கும் ஸோ 30 மென்ஸ் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஒர்க்கை வந்து ஸோ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது ஸோ அந்த டேட்டா வந்து என்னன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக ஸோ டிகிரிஸ் ஆகும் சரிங்களா. டிகிரிஸ் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு டேட்டா வந்து ஸோ லெஸ் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் மீனிங் சரிங்களா. என்ன பண்ணோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு மீனிங்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஒரு இல்லை அதாவது 2 டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா கவனிங்க. இந்த செயின் ரூலில் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 2 டேட்டாவும் ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை 2 டேட்டாவும் ஸோ டிகிரிஸ் ஆனாலும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் சரிங்களா. என்னது ஸோ கிராஸ் மல்டிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அதாவது ஒரு டேட்டா இன்க்ரீஸ் ஆகி ஒரு டேட்டா வந்து ஸோ டிகிரிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு டேட்டா வந்து ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இது டிகிரிஸ் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஸ்ட்ரெயிட் மல்டிபிள் சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் மல்டிபிள் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நேராக மல்டிப்ளை பண்ணோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷனை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அந்த கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை 2 டேட்டாவும் டிகிரிஸ் ஆனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு டேட்டா டிகிரிஸ் ஆகிட்டு ஒரு டேட்டா இன்க்ரீஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது 15 × 40 / 30 இப்படி வரும். இது ஒரு முறை இது 2 முறை இது ஒரு முறை இது 20 முறை சரிங்களா. அப்போது இது 20 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணலாம் ஸோ லாஜிக்காகவே போடலாம் சரிங்களா. எப்படி இருக்குது இங்கே 15 ஆண்கள் கொடுத்துறாங்க ஸோ 40 நாள் ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னா
எக்ஸ்ட்ரா ஒரு 15 வராங்க. ஸோ பாதி தான் இருக்குது. அப்போ இங்கே எடுத்தோடனே சொல்லிடலாம் நம்ம 20 டேஸ் வந்து ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம டைரெக்டாகவும் சொல்லிடலாம். பட் ஆனால் நீங்கள் பேசிக்காக செயின் ரூலுடைய ஸோ கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ செயின் ரூல் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு, அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. எ கியூபிக்கல் டேங்க்கு கேன் ஹோல்டு என்ன இருக்குது? ஸோ 64,000 லிட்டர்ஸில் கொடுத்துறாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. லிட்டர்ஸில் இருக்கு ஆஃப் வாட்டர். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு இன் மீட்டர். சரிங்களா? ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியினுடைய பக்கத்தினுடைய நீளம் மீட்டரில் காண்கன்னு கேட்டாங்க. சரிங்களா? நீளத்தை வந்து என்ன பண்ணோம்? ஸோ மீட்டரில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான டேட்டாவை நல்லா புரிஞ்சுக்கணும். கிலோமீட்டரை மீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும், லிட்டரை ஸோ மீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும், ஸோ மில்லிமீட்டரை என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது பேசிக்கான ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினா தான் சம்ஸே போட முடியும். அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ 64,000 லிட்டர் கொடுத்துறாங்க. சரிங்களா? 64,000 ஸோ லிட்டர். இது லிட்டரில் இருக்குது. இந்த லிட்டரை நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ மீட்டராக மாற்றணும் அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 1000 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ 1000 டிவைட் பண்ணால் இது என்ன ஆகும், 64ன்னு வரும். சரிங்களா? என்ன வரும், 64ன்னு வரும். இப்போது இந்த 64ன்றது பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு கியூபிக்கல் ஒரு டேங்க் இருக்குன்னா அது வந்து என்ன மீனிங்னா ஸோ கன அளவுன்னு மீனிங். என்ன அளவு, ஸோ கன அளவு. தட் மீன்ஸ் கன அளவுனா வால்யூம்னு மீனிங். அப்போது வால்யூம் ஆஃப் கியூப். சரிங்களா? அதனுடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா ஏ கியூப் ஈக்குவல் டு ஸோ இங்கே 64 கொடுத்துறாங்க, 64 கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இது ஏ கியூப் ஈக்குவல் டு இந்த 64 நம்ம என்ன பண்ணோம், ஸோ கியூபிக்கில் எழுதணும். கியூபிக்கில் எழுதுனா 4^3ன்னு வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிரும். என்ன கிடைச்சிரும், ஏ ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிரும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க பாருங்க. ஸோ 4 மீட்டர் தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கான ஃபார்முலாஸ் நிறைய டைம் பார்த்துட்டோம். இதில் வந்து 2 இயர்ஸ் கேட்கலாம், 3 இயர்ஸ் கேட்கலாம். அதுக்காக சொல்லிக்கிறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் வந்து பார்த்தா ஸோ 1200 ஃபார் 1 இயர். சரிங்களா? 1 இயர் அட் 10% per annum. ஸோ ரீநாக்டு பை ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஆண்டுக்கு 10% வட்டி வீதம், ஓராண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம 2 மெத்தடில் போடலாம். சரிங்களா? நான் ரொம்ப பேசிக்கான மெத்தட்லேயே போட்டுறேன். அதாவது ஒரு வருஷத்துல சொல்லிடுறாங்க. அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அரையாண்டிற்கு அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா? வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 1200 1200. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கும் போது கவனிங்க இங்கே பாருங்கள். ஸோ வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ நல்லா கவனிங்க. வித்தியாசம் அதாவது இந்த இடத்துல தனி வட்டி வந்து கேட்கல. தனி வட்டி கேட்டோம்னா நம்ம அது ஒரு கான்செப்டில் போடணும். இங்கே வித்தியாசம்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வித்தியாசம் வரும்போது டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாஸ், ஸோ பி ஆர் ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்கும், ஸோ 4 0 வரும். இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். இந்த இடத்துல இது வந்து என்ன இருக்குது, ஸோ 2 இயர்ஸ்க்கான ஸோ ஃபார்முலாஸ் இதையும் இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா இதில் ஆண்டுக்கு 10%. சரிங்களா? இருக்குது. ஸோ 10% சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம இந்த டேட்டாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் போட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் வரும்னு சொல்கிறேன். அதுக்காக அப்போது இந்த இடத்துல பி வந்து பார்த்தீங்கன்னா 1200 என்ன இருக்குது, 1200. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? கவனிக்கணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே 10 இருக்குது. சரிங்களா? அப்போ 10 நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே பாதியை கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணோம், பாதியை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 5 வந்துடும். அப்போது 5 × 5 பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே 4 0. சரிங்களா? ஸோ இந்த மாடல்லையும் போடலாம், இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடில் போடலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன இருக்கும்.
கவனிங்க, இந்த ஜீரோக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது வந்து பார்த்தோன்னா 25 சரிங்களா. 5 5 ஆர் 25. அந்த 25 இதில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 4 வரும். என்ன வரும்? 4 வரும். இதில் கேன்சல் பண்ணால் ஒரு டைம், இது 3 டைம் சரிங்களா. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஸோ 3 சரிங்களா. ஸோ இந்த மாடல்லே நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வரும், இல்லைனா பேசிக்கான மாடல் இருக்குது, நீங்கள் அதிலே போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ 6 மாதங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் கூட்டு வட்டிக்கு நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் இங்கே பார்த்தா ஓராண்டுக்கு அப்படி சொல்லிக்கிறாங்களே. எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் சரிங்களா, சார் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா தான் இது, நீங்கள் ஏன் சார் 1 இயருக்கு போட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது 1 இயரில் இங்கே அரையாண்டிற்கு அந்த மாதிரி கேள்வி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி சம்ஸை போட்டுடலாம் சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ 3 தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. ஸோ அடுத்த கொஷின் இருக்குன்னா, ஸ்டீஃபன் இன்வெஸ்டு ஸோ 10,000 எவ்வளோ 10,000 இன் ஏ சேவிங் பேங்க் அக்கௌண்ட் தட் ஏர்ன்டு என்ன இருக்குது, ஸோ 2% simple interest. Find the interest and if the amount was kept in the bank of 4 years சொல்லிக்கிறாங்க சரிங்களா. என்னன்னா ஸோ ஸ்டீஃபன்றவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க சரிங்களா, ஏர்ன்டு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செலுத்தியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதுதான் ஃபார்முலாஸ். அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10,000 இங்கே ப்ராக்கெட் வேணாம் சரிங்களா, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 10,000 N வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது 4 சரிங்களா, 4 இயர்ஸ். அடுத்து என்ன இருக்குது கொடுத்துறாங்க, ஸோ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2/100 இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிட்டா ஸோ ப்ரெஷர் தான் ஆகும், ஸோ தேவையில்லாத ஸோ குழப்பத்தை உருவாக்கும், அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு சரிங்களா. அப்போது ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 2 ஜீரோ இருக்குது, அப்போ 800 சரிங்களா என்ன இருக்கும், ஸோ 800. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கேன். ஸோ 800 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. A car travels 90 km in 2 hours 30 minutes சரிங்களா. ஸோ 2 hours and 30 minutesல வந்து பார்த்தோன்னா 90 km வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. How much time is required to cover 210 km அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம ஒரு காரில் வந்து ட்ராவல் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது ஸோ 2.5 மணி நேரத்தில் சரிங்களா, எவ்வளோ 2.5 மணி நேரத்தில் ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னா 90 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னா, அப்போ 210 கிலோமீட்டர் வந்து ஸோ எவ்வளவு ஹவர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்றது தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம லாஜிக்காகவே போடலாம் இதில் சரிங்களா, ஏன்னா லாஜிக்காக போடலாம் ஆன்சர் வந்துடும். எப்போவுமே மேக்ஸில் உங்களால் லாஜிக்காக சம்ஸ் வந்து ஆன்சர் போட முடிஞ்சால் அந்த மெத்தடை போடுங்க, இல்லை அதுக்கான ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்னா ஸோ 2வது சாய்ஸாக தான் அது மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 90 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் போகுது, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 2 hours ஸோ 30 minutes சரிங்களா. அப்போ 2 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ 120 + 30னா ஸோ 150 minutes நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா, 150 minutes அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 210 கிலோமீட்டர் சொல்லிக்கிறாங்க, 210. அப்போ 210னால அப்போ இங்கே ஒரு 90 கிலோமீட்டர் வச்சுக்கலாமா. அப்போ 90 ஆச்சு, ஸோ 180 ஆச்சு. அப்போ 180 வந்து பார்த்தோன்னா இங்கே 210 இருக்குது. அப்போ மீதி நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 30 கிலோமீட்டர் தேவை சரிங்களா. 30 கிலோமீட்டரா, ஆமாம் 180 + ஒரு 30னா உங்களுக்கு 210 ஆகிடும். அப்போ இங்கே ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே ஒரு 150 நிமிஷம் வருமா, ஏன்னா இங்கே 90 கிலோமீட்டரை வந்து 150 minutes வந்து நம்ம ட்ராவல் பண்ணால் அடுத்த ஒரு 90 கிலோமீட்டர் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸோ 150 minutes தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், 3ல் 1 பங்கு சரிங்களா, 3ல் 1 பங்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ 3ல் 1 பங்கு வந்து இங்கே என்ன இருக்கும், ஸோ ஹவர்ஸாக இருக்கும், இங்கே மாறி இருக்கும்.
அப்போது இங்கே 50 மினிட்ஸாக இருக்கும் சரிங்களா. இங்கே என்ன இருக்கும் ஸோ 50 மினிட்ஸாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஸோ 2.5 ஹவர்ஸா, இங்கே ஒரு 2.5 ஹவர்ஸா, இங்கே என்ன இருக்கு இது 50 மினிட்ஸ் இது சரிங்களா 50 மினிட்ஸ். அப்போது அவங்க கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஸோ டோட்டல் ஹவர்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போது இது ஒரு 2.5 மணி நேரம், இது ஒரு 2.5 மணி நேரம், ஸோ ஆக மொத்தம் ஸோ 5 மணி நேரம். அதுக்கப்புறமா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 50 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 5 ஹவர் ஸோ 50 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் பாருங்கள் 5 hours 50 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா, ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெத்தடில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் நியூமரேட்டருக்கு கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டருக்கு ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் ஸோ ஹெச்சிசிஎஃப் இருக்கும். அப்போ அதை வந்து டினாமினேட்டருக்கு நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஹெச்சிசிஎஃப் வந்து டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீப்போமான எல்சிஎம் சரிங்களா. அப்போ 2 3 4 9 இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 போட்டால் ஸோ 2 வந்து 1 டைம்ஸ் இது அப்படியே வரும், இதுக்கு 2 வரும், இது 9 வரும். அடுத்து இங்கே 3 யூஸ் பண்ணால் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் சாரி இது 2 டைம்ஸ் சரிங்களா 2 டைம்ஸ் இது வந்து 3 வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே காமன் ஸோ எதுவுமே ஃபேக்டர் கிடையாது. அப்போ நம்ம இந்த 2 3 நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அப்படியே டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ 2 3 6 இங்கே என்ன இருக்குது ஸோ 2 3 6 6 6 மல்டிப்ளை பண்ணால் 6 6 36 வரும் சரிங்களா. என்ன வரும் 36 வந்து எல்சிஎம் வந்து நியூமரேட்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. இது கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் நம்ம பண்ணோம் நம்ம ஸோ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப்ன்றது டினாமினேட்டருக்கு பாருங்கள் 3 5 7 13 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது ப்ரைம் நம்பராக இருக்குது. தெர் இஸ் நோ காமன் ஸோ டிவிசர். அப்போது அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தா 1 மட்டும் தான் காமன் டிவிசர் வரும். அப்போ 36 டிவைட் பை 1னா அப்போ இதோட ஆன்சர் 36 வரும். என்ன வரும் 36னு வரும். சரி, நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது 2 விதமான ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம எல்சிஎம் சால்வ் பண்ணிட்டோம். இதே கேள்விக்கு பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க தெரியணும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும்னா அப்போது நியூமரேட்டருக்கு என்ன பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டருக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா அங்கே பாருங்கள் 2 3 4 9 2 3 4 9க்கு எந்த ஒரு காமன் டிவிசரும் அங்கே இல்லை, காமன் மல்டிபிள் டேர்ம்ஸும் இல்லை சரிங்களா. ஏன்னா 2ன்றது பார்த்தோன்னா ஒரு ஈவன் நம்பர், 4 ஒரு ஈவன் நம்பர். பட் ஆனால் 3 and 9 வந்து பார்த்தோன்னா ஸோ ஹார்ட் நம்பர்ஸ். அப்போ தேர் இஸ் நோ காமன் டிவிசர். அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃப் என்ன இருக்கும் 1 இருக்கும். என்ன இருக்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து 1 இருக்கும். டினாமினேட்டருக்கு இதனுடைய ஆப்போசிட். இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஸோ மேலே ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே என்ன பண்ணணும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 3 5 7 13க்கு நீங்கள் என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3 அதாவது 3 5 7 13 சரிங்களா. ஸோ 3 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 15 15 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 வரும். 105 × 13 சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 3 5s are 15, அடுத்து 3 1s are 3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 105 வந்துடும். அப்போ இதை ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் 1365 வந்துடும். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1365 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மட்டும் கேட்காம நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஸோ இதனுடைய மேற்கொண்டு அடுத்தடுத்து வர சம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ பேசிக்காக நீங்கள் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு சில மேக்ஸ் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேக்ஸ் கொஷின் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.